எங்களுக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. பொண்ணுக்கு வயசு 22 ஆச்சு. என் கணவர் வந்து வெளிநாட்டுல கத்தார்ல இருக்கிறாரு. நான் பிள்ளைங்கள படிக்க வச்சுக்கிட்டு காரைக்குடி வீட்ல இருக்கேன். காரைக்குடியில அவர் தான் எங்களை கொண்டாந்து வச்சாரு. இங்க காரைக்குடி வீட்ல இருக்கோம். பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு கௌதமின்னு குடியிருந்துச்சு. அந்த பொண்ணோட என் கணவருக்கு 2019ல இருந்து தகாத உறவு இருந்துச்சு. அத நான் என் கணவர தட்டி கேட்கும்போதெல்லாம், அவர் அடிக்கடி லீவுக்கு இங்க வருவாரு. வந்துட்டு நான் பிரச்சனை பண்ணோன்னே உடனே ஊருக்கு கிளம்பி போயிருவாரு. எங்களுக்கு குறிப்பிட்ட வருஷங்களாவே அவர் ரொம்ப எங்கள கவனிச்சுக்கிறது இல்ல. என் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்றது இல்ல. ஆனாலும் அவர் வேணும்னு நாங்க அவர் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர் வேணும்னு நாங்க இருந்தோம். ஆனா, இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ண அங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு அங்க. கூட்டிட்டு போய் எங்களோட எந்த தொடர்புலயும் அவர் இல்ல. ஃபோன் பண்ணாலும் எங்களால அவள தொடர்பு கொள்ளவே முடியல. எங்களுக்கு பணம் அனுப்புறதில்ல. 2 வருஷம் என் பொண்ணு கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பையன் 11th படிச்சுக்கிட்டு இருந்தான். யாருக்கும் ஃபீஸ் அனுப்புறதில்ல. எங்களோட எந்த தொடர்பும் இல்ல. எங்கள கவனிச்சுக்கிறதும் இல்ல. அந்த பொண்ணோட மட்டும் தான் அவர் இருந்துட்டு எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சு, நாங்க போய் பார்க்க போம்போதெல்லாம், எங்களோட பார்க்கல, எங்கள பேசல அவர் எங்ககிட்ட. இப்ப ராகவகுமார் ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த பொண்ண கூட்டிட்டு போய் அங்க 2 வருஷம் இருந்துட்டு வந்து, இப்ப டெலிவரி வந்து அந்த குழந்தை பிறந்திருக்கு. ராகவகுமார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அங்க. அத தெரிஞ்சு நான் பார்க்கறதுக்கு போனேன். அதனால நான் போய் பார்த்ததுனால என்னைய புடிச்சு வெளியில தள்ளி, என்னைய அடிச்சு, நெஞ்சில ஏறி மிதிச்சு, "உன்னைய கொல்லாம விட மாட்டேன். இவள கொல்லணும். அப்பதான் நம்ம வாழ முடியும்னு" அந்த பொண்ணு சொல்லுது. "உன்னைய கொன்னுட்டாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு நாங்க 2 பேரும் இருப்போம்னு" என்னைய கொல்ல மிரட்டல் விடுறாங்க 2 பேரும். அந்த பொண்ணு என்னைய கொன்னே ஆகணும்னு சொல்றா. "அவர நீ டைவர்ஸ் குடுத்துரு. இல்லன்னா உன்னைய கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு என் கணவர் என்னைய மிரட்டுறாரு. எனக்கு என் கணவர் வேணும். என் பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும்னு தான் நாங்க இருக்கிறோம். ஆனா, அவரு வந்து அந்த பொண்ணு கூட வாழ்றதுக்காக என்ன தகாத முறையில அவர் எல்லாமே பண்ணி செஞ்சு, என்னைய ரொம்ப கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்திட்டாரு. அந்த அந்த மன உளைச்சல்ல நான் தற்கொலை பண்ணிக்க போயி, சாவோட உச்சகட்டத்துக்கு போய் என்னைய காப்பாத்தி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்பயும் அவர் வேணும்னு தான் நான் அங்க போனேன். அவரு என்னைய கொன்னே ஆகணும்னு 2 பேரும் என்னைய மிரட்டுறாங்க. எனக்கு உரிய பாதுகாப்பு காவல்துறை தரணும். எனக்கு இதற்கான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையில ஏதாவது புகார் அளிச்சிருக்கீங்களா? ஆமா. மகளிர் காவல் நிலையத்துல புகார் குடுத்திருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.